இது நாங்கள் காபோதா சாதாரண தர பரீட்சை 2025 ஓஎல் மாணவர்களுக்காக 2026 பிப்ரவரி 25 நடந்த விஞ்ஞான பாட வினாத்தாள் இந்த பகுதி ஒன்றுக்குரிய விடைகளையும் தெளிவான விளக்கங்களையும் தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ இந்த முறை ஓஎல் எடுக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு பிரயோசனமாக இருக்கும். படித்த பாடங்களை ஒரு ரிவிஷன் பண்ணக்கூடிய மாதிரி இந்த வீடியோ அமையும். நாங்கள் ஒவ்வொரு வினாக்களா இதுல நாங்கள் பார்த்து கொண்டு போவோம். இதுல முதலாவது கேள்வியை பாருங்க. கார்போஹைட்ரேட், புரதம், லிப்பிட்டு, நியூக்ளிக் அமிலம் ஆகிய உயிரியல் மூலக்கூறுகள் அனைத்திலும் அடங்குவது. சரி, அந்த கார்போஹைட்ரேட், புரதம், லிப்பிட், நியூக்ளிக் அமிலங்கள் நாலும் சேதன சேர்வுகள். இந்த அங்கிகள உடல்ல இருக்கக்கூடிய இந்த பிரதான சேதன சேர்வுகள்னாலே தான் உயிரியல் மூலக்கூறுகள் என்று சொல்றோம். இது எல்லாத்திலையும் பாத்தீங்கன்னு சொன்னா கார்பன், ஹைட்ரசன், ஒட்சிசன் இந்த மூன்றும் கட்டாயம் அடங்கியிருக்கு. கார்பன், ஹைட்ரசன், ஒட்சிசன் சரி, இந்த மூன்றும் கட்டாயம் அடங்கியிருக்கு. அதுல புரதங்கள்ல புரதங்கள்லையும் நியூக்ளிக் அமிலங்கள்லையும் நைதரசன் இருக்கும். இந்த கார்பன், ஹைட்ரசன், ஒட்சனோடு சேர்த்து நைதரசன் இருக்கும். சில புரதங்கள்ல சல்பர், கந்தகம் இருக்கும். அது மாதிரி நியூக்ளிக் அமிலங்கள்ல நைதரசனுக்கு மேலதிகமா பொஸ்பரஸும் இருக்கும். அடுத்த கேள்வி, கன்னக்கலங்களை ஒளிநுணுக்காட்டியின் கீழ் அவதானிக்கும் போது காணக்கூடிய ஒரு புன்னங்கம். இப்ப நாங்கள் கலப்புன்னங்கங்கள் அனைத்தையும் ஒளிநுணுக்காட்டியால அவதானிக்க முடியாது. கரு மட்டும் எங்களுக்கு தெரியும். மற்றபடி இளைமணி, கொல்கி சிக்கல், ரைபோசோம் இதெல்லாம் பார்க்கணும் என்று சொன்னா இலத்திரன் நுணுக்காட்டி தான் எங்களுக்கு தேவைப்படும். அடுத்த மூன்றாவது கேள்வி, ஒப்பமான ஒரு கிடைமேசையின் மீது வைக்கப்பட்டுள்ள மரக்குற்றி ஒன்றின் மீது உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு கிடையான சமாந்தர விசைகள் தொழிற்படும். பொருள் மீது தாக்கும் விளையுள் விசை. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஒன்றுக்கொன்று எதிரான திசைகள்லையும் சமாந்தரமாகவும் விசைகள் தொழிற்படுது. இதுல 5 நியூட்டனும் 7 நியூட்டனும் ஒரே பக்கம் தொழிற்படுது. சமாந்திர விசை என்றபடி அதன் விளைவுள் காண ரெண்டையும் கூட்டணும். 7ஐயும் 5ஐயும் கூட்டினம் என்று சொன்னா 12 நியூட்டன் என்று வரும். இந்த பக்கம் 12 நியூட்டன் என்று வரும். சரியா, இடது பக்கம் 12 நியூட்டன் என்று சொல்லி வரும். அது மாதிரி மெட்ட பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா 24. இந்த 12 நியூட்டனும் 24 நியூட்டனும் ஒன்று கொண்டு எதிராக இருக்குது. ஆகவே நாங்கள் பெரிய விசையிலிருந்து சின்ன விசையை கழிக்கணும். 24ல 12 போனா 12 நியூட்டன். எந்த பக்கம் கூடுதலான விசை தாக்குதுன்னா 24 நியூட்டன் பக்கம் தான் கூடுதலான விசை தாக்குது. ஆகவே 12 நியூட்டன் என்ற விளைவுள் விசை 24 நியூட்டன் பக்கமாக தாக்கும். அதாவது வலது பக்கமாக தாக்கும். சரியா, 12 நியூட்டன் வலது பக்கமாக தாக்கும். நாலாவது கேள்வி பாருங்க. கட்டெறும்புகள் கடிக்கும் போது கடித்த இடத்தின் மீது அவற்றினால் ஃபோமிக் அமிலம் தடவப்படுவதே வலிக்கு காரணமாகிறது. இவ்வலியை குறைப்பதற்கு கடித்த இடத்தில் பின்வரும் எதனை தடவுவது மிக உசிதமாகும். ஃபோமிக் அமிலம் என்று சொல்ல அந்த நச்சுத்தன்மையான நடுநிலையாக நாங்கள் காரத்தன்மையான ஒரு பொருளை பயன்படுத்த வேண்டும். இப்ப தரப்பட்ட விடைகளுக்குள்ள காரத்தன்மையானது சுண்ணாம்பு நீரை போடைக்குள்ள அந்த வலி குறையும். வினாகிரி பாவிக்க இல்லாது. வினாகிரியும் அமிலம்தான். நீர்ன்றது நடுநிலையான பொருள். உப்பு நீரும் நடுநிலையான பொருள் தான். ஆகவே நாங்கள் இதுல அமிலத்தை நடுநிலையாக்க பயன்படுத்த வேண்டியது மூலம் என்ற அடிப்படையில சுண்ணாம்பு நீரை போடலாம். அடுத்த 5வது கேள்வி, பின்வருவனவற்றுள் உண்மையான கூற்று எது? அனைத்து பூக்கா தாவரங்களும் வித்து மூடியிலி தாவரங்கள் ஆகும். பூக்கா தாவரங்கள்ல 2 வகை இருக்கு. ஒன்று அனைத்து பூக்கா தாவரங்களும் வித்து மூடியிலி தாவரங்கள் ஆகும் அப்படின்னு சொல்லலாது. வித்துகள் அற்ற தாவரங்களும் இருக்கு. சரியா, வித்து உடைய பூக்கா தாவரங்கள்னு சொல்லி அதைத்தான் நாங்கள் வித்து மூடியிலி தாவரங்கள்னு சொல்லுவோம். வித்துக்கள் உடைய தாவரங்களும் இருக்குது. வித்துக்கள் உடைய தாவரங்கள் இருக்கதான் வித்து மூடியிலி என்று சொல்லுவோம். மூடப்படாத நிலையில இருக்கு. வித்துக்களை உருவாக்காத தாவரங்களும் இருக்கு. அப்ப அதை நாங்க வித்து மூடியிலின்னு சொல்ல மாட்டோம். அது தவறான கூத்து. 2வது, பூக்குந்தாவரங்கள் வித்து மூடியிலி தாவரங்கள் எனவும் அழைக்கப்படும். பிள்ளை, பூக்குந்தாவரங்களை வித்து மூடியுளி, அந்த வித்து சுற்றுக்கணியத்தால மூடப்பட்டிருக்கு. வித்து மூடியுளி என்றுதான் சொல்லுவான். அதுவும் தவறான கூத்து. 3வது, ஒரு வித்திலை இருவித்திலை தாவரங்கள் பொதுவாக வித்து மூடியுளி தாவரங்கள் எனப்படும். அது சரி. ஒரு வித்திலை தாவரத்தையும் இருவித்திலை தாவரத்தையும் நாங்க வித்து மூடியுளிகள் என்றுதான் சொல்லுவோம். அந்த பழங்கள் எல்லாம் சுற்றுக்கணியத்தால மூடப்பட்டிருக்கு. 4வது, வித்துக்களை தோற்றுவிக்கும் வித்துக்களை தோற்றுவிக்காத என பூக்குந்தாவரங்கள் 2 கூட்டங்களாக காணப்படும். அது பூக்குந்தாவரங்கள் இல்ல, பூக்கா தாவரங்கள் தான்
வித்துக்களை தோற்றுவிக்கிறது, அது மாதிரி வித்துக்களை தோற்றுவிக்காதுன்னு சொல்லி ரெண்டு வகையா பிரிச்சு வச்சிருப்போம். இதுல உண்மையான கூற்றும் உண்டாகும். அடுத்த குருதி சுற்றோட தொகுதியில் உள்ள ஒரு கலம், ஒரு இழியம், ஒரு அங்கம் ஆவன முறை. இதுல களம் என்று பாத்தீங்கன்னு சொன்னா நடுநிலை நாடி என்றது வந்து ஒரு வகையான களம், குருதி வந்து ஒரு இழியம், அது மாதிரி குருதி கலன், ரெண்டாவது வராது. ஏனென்றா சிறுதட்டுகள் வந்து ஒரு கலமாக நாங்கள் கருதுறது இல்லை. நாலாவதுல யோசி நாடி என்றது ஒரு கலம்தான். குருதி மைத்துளை குழாய் வந்து குருதி மைத்துளை குழாய் அது வந்து இழியம் என்று சொல்றீங்கள, அது ஒரு அங்கமாகத்தான் இருக்கும். அது மாதிரி மூன்றாவதுல குருதி மைத்துளை குழாய் கலமும் இல்லை. பொருத்தமான விட முதலாவதா. நடுநிலை நாடி வந்து ஒரு கலம், வெண்புளியத்துல வார ஒரு வகைதான் நடுநிலை நாடி, ஒரு கலம். குருதி வந்து ஒரு இழியம், திரவ தன்மையான ஒரு தொடுப்புளியம். குருதி கலன்ன்றது வந்து ஒரு அங்கமாக இருக்கும். அதுல சரியான விட ஆறாவது கேள்விக்கு முதலாவது. அடுத்த ஏழாவது கேள்வியை பாருங்க. பின்வரும் எந்த இனத்தில் இலத்திரன்கள் 10, புரோத்திரன்கள் 11, அது மாதிரி நியூத்திரன்கள் 12 அடங்கி இருக்கும்? சரியா? இதுல வந்து இடது பக்க கீழ் மூலையில வாரது வந்து அணுவன், அது புரோத்திரன் எண்ணிக்கைக்கு சமனாக இருக்கும். அப்ப இதுல புரோத்திரன்கள் எண்ணிக்கை வந்து 11 தந்திருக்கணும். ஆகவே பொருத்தமா வரக்கூடியது 2 வரலாம் அல்லது 3 வரலாம். சரிதானே? இது தவிர இலத்திரன்கள் 10 தந்திருக்கணும். நோமலா ஒரு அணுவில புரோத்திரன்களும் இலத்திரன்களும் ஒன்று கொண்டு சமனாத்தான் இருக்கும். ஆனா அது வந்து ஒரு இலத்திரனை இழந்துதுன்னு சொன்னா நேரயனாக மாறும். நேரயனாக மாறைக்குள்ள இலத்திரன் எண்ணிக்கை வந்து உண்டாக குறை. எனவே இந்த இடத்துல இலத்திரன்கள் வந்து Na+ அண்ட் அயன்ல இலத்திரன்கள் எண்ணிக்கை 10 காணப்படும். அதே மாதிரி நியூத்திரன்கள் வந்து புரோத்திரண்டையும் நியூத்திரண்டையும் கூட்டுத்தோதான் திணிவன் என்று சொல்லுவோம். இங்க திணிவன் 23. 23 திணிவன்ல இருந்து புரோத்திரனை கழிச்சு விட்டமெண்டா வாரது 12. அது வந்து நியூத்திரன் எண்ணிக்கைக்கு சமனாக இருக்கும். எனவே இதுல பொருத்தமான விடை 2வது. மல்லிகை பூக்களின் நறுமணத்துக்கு மெதைல் ஜெஸ்மோனேட் என்னும் சாரெண்ணை காரணமாகிறது. மல்லிகை பூக்களிலிருந்து கைத்தொழில் ரீதியாக அந்த எண்ணெயை பிரித்தெடுப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய முறை பின்வருவனற்றுள் எது? சாரெண்ணெய் உற்பத்தின்னு சொன்னா அதுல நாங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு முறை வந்து கொதிநீராவி காய்ச்சி வடித்தல். சரிதானே? கொதிநீராவி காய்ச்சி வடித்தல பயன்படுத்தான் சாரெண்ணெய் பிரித்தெடுப்புக்கு பயன்படுத்தலாம். எளிய காய்ச்சி வடித்தல் எங்க பாவிப்போம்னு சொன்னா அந்த கிணத்து நீர்ல இருந்து தூய நீரை பிரித்தெடுக்கிறது. அப்படி ஒரு ஒரு ஆவி பரப்புடைய ஒரு கூறொன்றும் ஆவி பரப்பற்ற கூறொன்றும் இருக்கைக்குள்ள எளிய காட்சி வடித்தல பயன்படுத்துவான். 2 அல்லது 2க்கு மேற்பட்ட ஆவி பரப்புடைய கூறுகள் உண்டாயிருக்கைக்குள்ள பகுதிவட காட்சி வடித்தல மேற்கொள்வான். சாரெண்ண பிரித்தெடுப்பு மாதிரியான விஷயங்களுக்கு கொதிநீராவி காட்சி வடித்தல பயன்படுத்தும். அது மாதிரி காகித நிறப்பதிவியல் என்றது வந்து ஆவி பரப்பு அற்ற, அதாவது எளிதில ஆவியாக முடியாத பதார்த்தங்களை பிரிச்செடுக்கிறதுக்கு காகித நிறப்பதிவியல் பயன்படுத்தும். அடுத்த 9வது கேள்வி. பின்வருவனற்றுள் பரம்பரை அலகு விகாரம் அடைவதால் ஏற்படும் பரம்பரை நோய்களுக்கு உதாரணமாக அமைவன எந்த நோய்ச்சோடியா? விகாரம் என்று கேட்டு விகாரம் என்றபடியா ஒன்று வந்து வெளிறல் வரும், அடுத்து தலசீமியா வரும். சரியா? வெளிறல், ஆல்பினிசம் என்று சொல்றது, தலசீமியா, இந்த ரெண்டும் தான் பரம்பரை அலகு விகாரம் அடைவதால வார பிரச்சனைகள். சிவப்பு பச்சை நிறக்குருடும் ஹீமோபீலியா என்று சொல்ற குருதி உரையா நோயும் இலிங்கமடைந்த பின்னடைவான பரம்பரையால காரணமா வார நோய்களாக இருக்கு. அடுத்த பின்வருவனற்றுள் நிலக்கீழ் தண்டு வகையும் அதற்குரிய உதாரணத்தையும் சரியாக காட்டுவது. ரைட். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா வேர்த்தண்டு கிழங்குக்கு இஞ்சி, மஞ்சள், வாழை அதுகள் வரும்.
பொருத்தமானது தண்டு முகுள். தண்டு முகுளுக்கு தான் உருளைக்கிழங்கு இன்னலக்கிழங்கு வரும். தண்டு குமிழுக்கு வந்து வெங்காயம் லீக்ஸ் அதுகள் வரும். சரி, அது மாதிரி தண்டு கிழங்குக்கு அலக்கேசி அதுகள் வரும். இப்ப தண்டு முகுள் உருளைக்கிழங்குன்றதான் பொருத்தமான விட. அடுத்த பாருங்க 11வது கேள்வி. புலிவாடி ஒன்றின் முன்னால் தலைமையச்சின் மீது அதற்கு செங்குத்தாக குறித்தொரு இடத்தில் வைக்கப்பட்டுள்ள ஒரு பொருள் ஓவில் இருந்து வெளிப்படும் கதிர்ச்சோடி ஒன்று செல்லும் பாதை உருவில் காட்டப்பட்டுள்ளது. இப்பொருளின் பிம்பம். சரி, இதுல 2 கதிர்களையும் எடுத்தீங்கன்னு சொன்னா இதுல பாருங்க, தலைமையச்சுக்கு சமாந்தரமா வார ஒளிக்கதிர் ஆடியில பட்டு ஒரு குறிப்பிட்ட புள்ளியினூடாக போகும். இப்ப இந்த புள்ளிய வந்து நாங்கள் சரி இந்த புள்ளிய குறித்த புள்ளியினால போகுதான், இந்த புள்ளிய வந்து நாங்கள் என்னென்று எடுக்கலாம், குவியம் என்று எடுக்கலாம். சரியா, தலைமையச்சுக்கு சமாந்தரமா வாரது ஆடியில பட்டு குவியத்தினூடா தானே போகும். அப்ப இந்த புள்ளி குவியம். அதே மாதிரி இந்த ஒளிக்கதிரை பாருங்க, இங்க இருந்து வலிக்கிற இந்த ஒளிக்கதிர் வந்து ஆடியில பட்டு அப்படியே அதே திசையில திரும்புது. அப்ப இது எங்க சாத்தியம்? வளைய மையத்துல சாத்தியம். வளைய மையத்தின் ஊடாக அனுப்பப்படுற ஒளிக்கதிர் தான் ஆடியில பட்டு திருப்பி அதே திசையில போகும். அப்ப இங்க பொருள் வைக்கப்பட்டுள்ள அமைவை நாங்கள் நோட் பண்ணலாம். எஃப்க்கும் சிக்கும் இடையில, குவியத்துக்கும் வளைய மையத்துக்கும் இடையில பொருள் வைக்கப்பட்டிருக்குது. ஆகவே வார பிம்பம் வந்து சிக்கு வெளியில மெய்யான பிம்பம், தலைகீழானது, பொருளிலும் பார்க்க பெரியதாகும். அல்லது உங்களுக்கு வந்து இதுல இதே தந்திருக்கணும், என தெரிகதிர்கள் தந்திருக்கணும். தெரிகதிர்களை இணைச்சே பிம்பத்தை கண்டுபிடிக்கலாம். சரி, இந்த தெரிகதிரை இப்படி நீட்டும்போது அது மாதிரி இந்த வலைமையத்துல வர இந்த தெரிகதிரை அப்படி நீட்டும்போது ரெண்டும் சந்திக்கிற இடத்துல எங்களுக்கு பிம்பம் உருவாகும். சிக்கு வெளியில பிம்பம் தோன்றும், தலைகீழானது, உருப்பெருத்தது, மெய்யானது. முதலாவது விட பொறுத்த மெய்யான பிம்பம் தலைகீழானது, பொருளிலும் பெரிய வலை மையத்துக்கு அங்கால உருவாகும். அடுத்த 12வது, ஒரு நிலைமாற்றிக்கு 230 வோல்ட் வழங்கியிலிருந்து 690 வேட்ஸ் வலு வழங்கப்படும். சுருளுக்கு வழங்கப்படும் ஓட்டம் எவ்வளவு? சரியா, முதற் சுருள் எவ்வளவு வலு இருக்குதோ அதே அளவு வலுதான் துணை சுருளையும் வந்து இருக்கும் என்ற அடிப்படையில முதற் சுருள்ல வலு வந்து 690 வேட்ஸ். போட வேண்டிய சமன்பாடு P சமன் VI. வலு வந்து தெரியும் 690. அழுத்த வேறுபாடு தெரியும் 230 வோல்ட். ஐதான் கேள்வி. எழுவாய் மாற்றம் செய்தீங்கன்னா 230 அளவு வைக்க பிரிக்கும். அப்ப 3 ஆம்பியர் 2 பேர். சரி, 230 690 பிரிச்சா 3 ஆம்பியர். அடுத்தது 13வது, வானொலி அலைகளினதும் நீரின் மேற்பரப்பில் உருவாகும் அலைகளினதும் இயல்பினை சரியாக காட்டும் தெரியும். வானொலி அலை என்றது ஒரு மின்காந்த அலை, நீரின் மேற்பரப்பில் உருவாகும் அலைகள் என்றது வந்து ஒரு குறுக்கலை, அது வந்து ஒரு பொறிமுறை அலை என்று சொல்லுவோம். சரி, அப்ப வானொலி அலைகள் வந்து மின்காந்த அலைகள், அது மாதிரி அது கடத்தப்படுற வடிவம் குறுக்கலை வடிவத்துல தான் போகும். அது மாதிரி நீரின் மேற்பரப்பில் உருவாகிற அலைகள் வந்து பொறிமுறை அலைகள், அது கடத்தப்படுற வடிவம் குறுக்கலையாகத்தான் போகும். சரி, அப்ப பொருத்தமான விட 2வது. 14வது கேள்வியை பாருங்க. உருவில் உள்ளவாறு புள்ளி ஏயில் சுழலுமாறு
சுழலுமாறு இணைக்கப்பட்டுள்ள ஏபி என்னும் லேசான கோலின் மீது அதன் முனை பியில் முடிச்சிடப்பட்ட லேசான இழையினால் 15 நியூட்டன் விசை பிரயோகிக்கப்படுகிறது. கோலின் மீது தொழிற்படும் விசை திருப்பம். இந்த ஏ என்ற புள்ளி பற்றி சுத்த போது கொடுக்கப்படுற விசை 15 நியூட்டன். பிரியோ விசைக்கும் சுழற்சி அச்சுக்கும் இடப்பட்ட செங்குத்து தூரம் என்று சொல்லிக்க இந்த இந்த 3 மீட்டர் வரும். இந்த இது வரும். இது 3 மீட்டர். சரி, அப்ப சுழற்சி அச்சுக்கும் பிரியோ விசைக்கும் இடப்பட்ட செங்குத்து தூரம் 3 மீட்டர். பிரியோ விசை 15. ஆகவே விசை திருப்பம் இந்த பக்கமா சுழல போகுது, வலஞ்சுழியாக சுழல போகுது. இப்ப வலஞ்சுழியாக 15 தர 3 நியூட்டன் மீட்டர். சரியா, 15 தர 3 நியூட்டன் மீட்டர் வலஞ்சுழியா. சரிதானே, பொருத்தமான விட 3வது 15 தர 3 நியூட்டன் வலஞ்சு. பதினஞ்சாவது, XY செட் ஆகியன ஆவர்த்தன அட்டவணையில் அடுத்து வரும் 3 மூலகங்கள் ஆவதோடு எக்ஸ் ஆனது விழுமிய வாயு ஆகும். இவற்றுள் செட் அதன் சேர்வைகளில் பின்வரும் எந்த இனமாக காணப்படுவதற்கான சாத்தியக்கூறு அதிகமாக உள்ளது? சரி, எக்ஸ் வந்து விழுமிய வாயுவா, எக்ஸ் வந்து விழுமிய வாயு, Y வந்து அடுத்துள்ள மூலகம். அண்டைக்குள்ள எக்ஸ் விழுமிய வாயுன்ற 8ஆம் கூட்டம், Y வந்து அடுத்த ஆவர்த்தனத்துல 1ஆம் கூட்டமா இருக்கு. செட் வந்து அடுத்த ஆவர்த்தனத்துல 2ஆம் கூட்டமா இருக்கு. 2ஆம் கூட்டம் சொன்னா கடைசி ஓட்டுல 2 இலத்திரனை வச்சுக்கொள்ளும். 2 இலத்திரனை இழக்கிறதன் மூலமா 2+ என்ற நேர இனம் உருவாக்கக்கூடியவராகத்தான் செட் இருப்பார். எந்த இனம் என்று கேட்டா பொருத்தமானது செட் 2+. சரி, எக்ஸ் வந்து விழுமிய வாயுன்னு சொல்லி இருக்கணும் 8ஆம் கூட்டம், Y வந்து 1ஆம் கூட்டம், செட் வந்து 2ஆம் கூட்டம். 2ஆம் கூட்டம் கடைசி வீட்டுல இருக்கிற 2 இலத்திரனை இழந்துதான் உறுதிநிலையை பெற்றுக்கொள்ளும். 2 இலத்திரனை இழந்ததுன்னா 2+ என்ற நேர இனம் உருவாக்கி. பொருத்தமான விட 2வது. அடுத்த 16வது, மின்காந்த இயல்பு மின்காந்த தூண்டல் ஆகியன தொடர்பான 4 விதிகள் கீழே தரப்படும். மேக்ஸ்வெல்லின் தக்கை திருகு விதி. இது வந்து ஒரு நேரிய கடத்தி ஒன்றினூடாக மின்னோட்டம் பாயக்குள்ள அதை சுத்தி காந்த புலம் தொழிற்படுகின்ற திசையை காண்றதுக்கு பயன்படுத்தப்படுற விதி. அடுத்த 3வது விளக்கை விதின்னு சொல்லி இருக்கிறோம். ஆம்பியரின் விளக்கை விதின்னு நாங்கள் அதை எடுத்துக்கொண்டமாக இருந்தா அதுவும் நேரிய கடத்தினூடாக மின்னோட்டம் பாயக்குள்ள காந்தப்புலத்தின் திசையை அளவுறதுக்கான ஒரு காந்தப்புலத்தின் திசையை காண்றதுக்குரிய விதியை பயன்படுத்தி காந்தப்புலத்தின் திசையை காண்றதுக்கு பயன்படுத்து. ஃபிளமிங்கின் இடக்கை விதியானது வந்திருக்கு. ஃபிளமிங்கின் இடக்கை விதி வந்து ஒரு காந்தப்புலத்துக்கு செங்குத்தாக வைக்கப்பட்ட மின்னோட்டத்தை கொண்டு செல்கின்ற ஒரு கடத்தியின் ஊடாக மின்னோட்டம் பாய்க்கும். அந்த கடத்தியில தொழிற்படுகின்ற விசை தொடர்பாக காண்றதுக்கு பயன்படுத்துற விதி, இயக்கத்தை காண்றதுக்கு பயன்படுத்துற விதி. அடுத்த ஃபிளமிங்கின் விளக்கை விதி என்றது வந்து மின்காந்த தூண்டல். சரியா, மின்காந்த தூண்டல் ஒரு காந்தப்புல மாறுகின்ற காந்தப்புலத்துல வைக்கப்பட்ட நிலையான கடத்தி ஒன்றின் மீது அல்லது நிலையான காந்தப்புலத்துல வைக்கப்பட்ட மாறக்கூடிய மின்னோட்டம் நிலையான காந்தப்புலத்துல கொடுக்கப்படைக்குள்ள ஒரு மின்னியக்க விசை தூண்டப்படும். அந்த தூண்டிய மின்னியக்க விசையை அளக்கிறதுக்கு பயன்படுத்துற இனங்காண்றதுக்கு பயன்படுத்துற ஒரு விதி தான் ஃபிளமிங்கின் விளக்கை விதி. இப்ப கேள்வி பாருங்க, இவற்றுள் மின்னோட்டம் செல்லும் கடத்தியை சுற்றி உண்டாகும் காந்தப்புலத்தின் திசையை துணிவதற்கு பயன்படுத்தக்கூடிய 2 விதிகள். மின்னோட்டம் செல்லும் கடத்தியை சுற்றி உண்டாகும் காந்தப்புலத்தின் திசையை துணிகிறது கண்டா 2 தான் பயன்படுத்தலாம். மேக்ஸ்வெல்லின் தக்கை திரு விதி, அதே மாதிரி ஆம்பியரின் விளக்கை விதி. சரி, ஏயும் பியும் எடுக்கலாம். சரி, அதுல ஃபிளமிங்கின் விளக்கை விதி புரிம்பா தான் இருக்கு டி அண்டு. அப்ப இதுல பி என்றது அந்த விளக்கை விதி, ஆம்பியர்ட விளக்கை விதியா தான் இருக்கும். அது ரெண்டுமே மேக்ஸ்வெல் தக்கை திரு விதி சரி, விளக்கை விதி சரி. நேரிய கடத்தியின் ஊடாக மின்னோட்டம் பாயக்குள்ள அந்த கடத்தியை சுற்றி காந்தப்புலம் உருவாகும். அந்த காந்தப்புலத்தின் திசையை காண்றதுக்கு தான் நாங்கள் இந்த 2 விதிகளையும் பயன்படுத்தி கொள்றோம். சரியா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இது தொடர்பான இந்த ஒவ்வொரு அந்த படங்களையும் உங்களுக்கு காட்டுறேன்.
இதான் மேக்ஸ்வெல்லின் தக்கை திரு விதி. நேரிய கடத்தின் ஊடாக மின்னோட்டம் பாயக்குள்ள அந்த கடத்தியை சுற்றி காந்தப்புலம் உருவாகும், அதை காண்றதுக்கு பயன்படுத்தும். அது மாதிரி இது ஆம்பியர்ன விளக்க விதி. சரி, மின்னோட்டம் பாயிர திசையில கிட வலது கையில பெருவிரலை பிடிச்சவன் சொன்னா மற்ற விரல்களால அந்த கடத்திர கம்பியை பிடிக்கிறதா கற்பனை செய்து உண்டா அந்த ஏனைய விரல்கள் காட்டுற திசை காந்தப்புலத்தின் திசையாக இருக்கு. இதுதான் ஆம்பியர்ன விளக்க விதி. சரி, இது ரெண்டும் இப்ப நாங்கள் பார்த்த ரெண்டும் இருக்குதானே, அது நேரிய கடத்தின் ஊடாக மின்னோட்டம் பாயக்குள்ள அதை சுற்றி காந்தப்புலம் உருவாகும், அந்த காந்தப்புலத்தின் திசையை கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படுத்துற விதிகள். சரியா, இப்ப நாங்கள் பாக்குறோமே இதான் பிளமிங்கின் இடது கை விதி. காந்தப்புலத்துக்கு செங்குத்தாக வைக்கப்பட்ட மின்னோட்டம் பாய்கின்ற கடத்தி ஒன்றின் மீது தொழிற்படுகின்ற விசை, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்க பயன்படுத்துறதான் பிளமிங்கின் இடது கை விதி. இது பிளமிங்கின் இடக்கை விதியை பயன்படுத்தி தொழிற்படுற சாதனங்கள்: ஒலிபெருக்கி, ஆம்பியர்மானி, வோல்ட்டுமானி, மின் மோட்டார். சரி, அது மாதிரி அடுத்த மின்காந்த தூண்டல். மாறுகிற காந்தப்புலத்துல ஒரு கடத்தி வைக்கப்பட்டிருக்கும் போதோ அல்லது ஒரு நிலையான காந்தப்புலத்துல ஒரு கடத்தி இயக்கப்படும் போதோ அந்த கடத்தின முனைகளுக்கு இடையில ஒரு மின் இயக்க விசை ஒன்று உருவாகும், அதான் மின்காந்த தூண்டல். மின்காந்த தூண்டலை இனங்காண்றதுக்கு நாங்க பயன்படுத்துற விதி பிளமிங் இந்த வலது கை விதியாக இருக்கும். சரி, எதை பயன்படுத்த சைக்கிள் டைனமோ, மின் புறப்பாக்கிகள், கிரெடிட் கார்டு, ஏடிஎம் கார்டு, மற்றது ஒலிபெரு இந்த மைக், அசையும் சுருள் நுணுக்கு பெண்ணி, அதுகள் எல்லாம் பிளமிங் விளக்க விதியின் அடிப்படையில் இயங்குற சாதனம். அடுத்த 17வது கேள்வியை பாருங்க. பின்வரும் கூற்றுக்களை கருதுக. ஒரு இழையில் சுயாதீனமாக தொங்கவிடப்பட்டுள்ள ஓய்வில் உள்ள ஒரு பொருள் மீது சமநிலைப்படாத விசை ஒன்று தொழிற்பட மாட்டாது. இழையில் சுயாதீனமாக தொங்கவிடப்பட்டுள்ள ஓய்வில் உள்ள பொருள் கண்டைக்குள்ள அந்த பொருள் நிற இப்படி நாங்க பார்க்கலாம். இப்படி ஒரு ஆதாரம் ஒன்றுல கட்டப்பட்ட இலை, அதுல ஒரு பொருள் ஒன்று தொங்க விடப்பட்டிருக்கு. பொருள் ஓய்வில இருக்குது. ஓய்வில இருக்குதுன்னா ரெண்டு விஷயம் அந்த பொருள்ல தொழிற்படும். ஒன்று பொருள் நிற கீழ் நோக்கி தொழிற்படும், டபிள்யூ. அது மாதிரி இழியால மேல் நோக்கி ஒரு இழிவிசை ஒன்று தொழிற்படும். இது ரெண்டும் சமமாக இருக்கும். இப்ப சமநிலைப்பட்ட விசைகள் தொழிற்படுத்தான் இந்த பொருள் ஓய்விலே இருக்கும். இப்ப சமநிலைப்படாத விசை ஒன்று தொழிற்பட மாட்டாது என்றா அது சரியான கூற்று. அடுத்த ரெண்டாவது பி, சீரான வேகத்துடன் இயங்கும் ஒரு பொருள் மீது சமநிலைப்படாத விசை தொழிற்படும். சீரான வேகத்துடன் இயங்கும் பொருள் மீது சமநிலைப்படாத விசை தொழிற்படும். சீரான வேகத்தோட ஒரு பொருள் இயங்குதுன்னு சொன்னா சமநிலைப்படுத்தப்பட்ட விசைகள்லாம் நாங்க தொழிற்படும். சமநிலைப்படாத விசை தொழிற்பட்டா அது ஆர்முடுகளோட தான் இயங்கும். சரி, அப்ப அந்த கூற்று பிழை. பி பிழையான கூற்று. சி, ஒரு கிடைமேசையின் மீது ஓய்வில் வைக்கப்பட்டுள்ள ஒரு பொருளினால் மேசையின் மீது பிரயோகிக்கப்படும் விசையானது மேசையினால் பொருளின் மீது எதிர் திசையில் பிரயோகிக்கப்படும் விசைக்கு சமம். அதான் நிறையும் செவ்வன் மருதாகும். ஒரு பொருள் மேசையில வைக்கப்படைக்குள்ள பொருள் நிறை காரணமா உண்டார விசை மேசையில தான். சரி, இது ஒரு பொருள் மேசை ஒன்றுல வச்சிருக்கிறோம், நிற கீழ் நோக்கித்தாள். அப்ப மேசைன மேற்பரப்பும் பொருள் நிறைக்கு சமனாயும் திசையில எதிராயும் ஒரு மருதாக்க விசை ஒன்றை கொடுக்கும். அதுதான் செவ்வன் மருதாக்கம் சொல்லுவோம். சரி, அப்ப இந்த செவ்வன் மருதாக்கம் நிறையும் ஒன்று கொண்டு சமனாயிருக்கு. அதுவும் சரி, ஏயும் சரி. எனவே இதுல உண்மையான கூற்றுக்கள் உண்மையானது அல்லது உண்மையானவை என்று கேட்டவை. சரியான கூற்று ஏ, சி ஆகியன மாத்திரம்.
17க்கு 3வது. பதினெட்டாவது பாருங்க. உருவில் காட்டப்பட்டுள்ள தசை எளியம் தொடர்பாக பின்வருவனற்றுள் உண்மையானது. தனிக்கருவினாலானது வரிகளை கொண்டது ஒருபோதும் களைப்பட. உருவில காட்டப்பட்ட தசை பார்த்தீங்கன்னு சொன்னா கிளைகளை கொண்டிருக்குது, தனிக்கரு காணப்படுது, மையத்துல காணப்படுது, வரிகள் காணப்படுது. இது இதய தசை எளியமாக இருக்கு. இதுவே மலமளப்பான தசைன்னு சொன்னா கதிருரு வடிவமாக இருக்கும், வரிகளில் இல்லாம இருக்கும், நடுவுக்குள்ள ஒரு தனிக்கரு மாத்திரம் இருக்கும். வன்கூட்டு தசைன்னு சொன்னா நீண்ட உருளை வடிவமான கலங்களா இருக்கும், பல கருக்களை கொண்டதா இருக்கும், வரிகள் இருக்கும், கரு களத்தின் ஓரப்பகுதிக்கு தள்ளப்பட்டதா இருக்கும். சரி, அப்ப அந்த அடிப்படையில பார்த்தோம்னு சொன்னா தனிக்கருவினாலானது வரிகளை கொண்டது ஒருபோதும் களைப்படையாது. இந்த கூற்று தான் சரி. இதய தசை எளியத்துல தனிக்கரு இருக்கும், வரிகள் இருக்கும், ஒருபோதும் களைப்படையாது. அடுத்த 19, ஒளித்தோப்புக்கு அவசியமான பின்வரும் காரணிகளில் பாடசாலை ஆய்வுக்கூடங்களில் சோதித்து பார்க்க முடியாத காரணி நீர். சாதாரண ஆய்வுக்கூட நிபந்தனைகளை நீரை கொடுக்காவிட்டோம்னு சொன்னா தாவரம் இறந்துடும். இதை பாடசாலை ஆய்வுக்கூடங்கள்ல செய்து பார்க்க இயலாது. அடுத்த 20வது, மூலக்கூற்று சூத்திரம் C5H12 என்று தந்திருக்கணும். அந்த ஹைட்ரோ கார்பன் என்ன மாதிரியான ஹைட்ரோ கார்பன் என்று கேட்டிருக்கிறேன். லாட்கே பொது சூத்திரம் CnH2n plus 2. அட்கீன் என்று சொன்னா അതിന്റെ பொது சூத்திரம் CnH2n. இங்க என்னன்றது கார்பன் எண்ணிக்கையை குறிக்கும். இல்ல கார்பன் எண்ணிக்கை 5 இருக்குது, ஹைட்ரஜன் எண்ணிக்கை 12. அப்ப ஹைட்ரஜன் காண்றதுக்கு 2 எண்ணோட 2 கூட்டணும். சரியா? 2 தர 5 10, 10 எண்ணு 12 அப்படியா. இது இங்க தந்த மூலக்கூற்று சூத்திரம் அட்கேனுக்குரியதா தான் இருக்கு. இதை அட்கீன் சொன்னா C5 H 2 தர 5 10 தான் வரும். C5H10 அது அட்கீன். இது CnH2n+2 சமன்பாட்டை திருப்திப்படுத்துறபடியா இது ஒரு அட்கீனாக இருக்கும். அட்கீன் விட பிழை. உயிர்வாயுவின் ஒரு கூறாகும், அதுவும் பிழை. உயிர்வாயு மெதே, അതിന്റെ கூற என்ன? CH4. அடுத்த பல்பௌதியமாக்கலுக்கு உட்படுத்தப்படலாம், அதுவும் தவறானது. அட்கீன்களை நாங்கள் பல்பௌதியமாக்கலாம், அது அட்கீனைத்தான் பல்பௌதியமாக்கலாம். அதுல டபுள் பொண்ட் இருக்கு, சிங்கிள் பொண்டை நாங்கள் பல்பௌதியமாக்க முடியாது, அது பிள்ளை. ஒரு மூலின் பூரணதானத்தின் போது 6 மூல் நீர் உருவாகும். சரி, அப்ப C5H12 பூரணதானம் அண்டா ஒட்சனோட தாக்கம் அடைவோம். தாக்கம் அடைஞ்சு எங்களுக்கு கார்பனீர் ஒட்சைட்டும் நீரும் தான் விளைவா கிடைக்கும். தாக்கத்தை சமப்படுத்தினீங்கன்னு சொன்னா 5 கார்பன் வருது. அப்ப இங்க இதுக்கு முன்னால 5 போடுவீங்க. ஒட்சன் எண்ணிக்கை கவனிங்க, IV2 10. சரி, ஐதரசனை சாப்பிடுத்தோம். ஐதரசன் 12 தந்திருக்கணும். இப்ப இங்க ஐதரசனை சாப்பிடுத்தோம்னா 6 போடும். 6 போட்டா 6 2 12, இங்கேயும் 12, இங்கேயும் 12. ஓகே, நீ ஒட்சனை பாருங்க. IV2 10 ஒட்சன் இருக்குது இந்த இடத்துல, இங்க 6 ஒட்சன் இருக்குது. அப்ப 10 மாறும் 16 ஒட்சன். நீ ஒட்சனுக்கு முன்னால 8 போட்டீங்கன்னா சரி, 2 2 16. இப்ப பாருங்க, ஒரு மூலின் பூரணதானத்தின் போது 6 மூல் நீர் உருவாகும். சரி, ஒரு மூல் C5H12 தாக்கம் அடைஞ்சதுன்னு சொன்னா எங்களுக்கு நீர் மூலக்கூறு எவ்வளவு உருவாயிருக்கு? 6 மூல். அந்த கூற்று சரி. 20க்கு பொருத்தமான விட 4. 21, முன்முக கோடலுற்ற ஒரு இருவாயின் பிஎன் சந்தியின் ஊடாக இலகுவாக இலத்திரன்கள் செல்வதற்கு பிரதான காரணமாக அமைவது. அதாவது வரிதாக்கட் பிரதேசம் ஒடுக்கமாக இருக்கும் முன்முக கோடல்ல. பின்முக கோடல்ல வரிதாக்கட் பிரதேசம் ஒடுக்கம் குறைவாக இருக்கும்.
சரிதானே? வரதாக்க பிரதேசத்தினுடைய அந்த இடப்பட்ட தூரம் வந்து கூடவா இருக்கிறபடியாத்தான் அந்த ஏற்றக்காவி என்ற பாய்ச்சல் தடுக்கப்பட்டு பின்மோக்கோடலுற்ற சந்தர்ப்பத்துல இலத்திரங்கள் வந்து அதுக்களால பாயாது, ஏற்றக்காவிகள் பாயாது, என்றபடியா கரண்டும் போகாது. ஆனா முன்மோக்கோடல் இருக்கைக்குள்ள அந்த வரதாக்க பிரதேசம் ஒடுக்கப்பட்டதாக இருக்கும். அதாலே ஏற்றக்காவிகள் பாயக்கூடியதாக இருக்கிறபடியாத்தான் கரண்ட். சரியான விட மூன்றாவது. சரி, இதே முருகா பார்ப்போம், வெயிட் பண்ணுங்க. இதைத்தான் சொல்றேன், இந்த நடுவுக்குள்ள இருக்கிற பாருங்க பிரதேசம், இதைத்தான் வரைதாக்க பிரதேசம் சொல்லுவான். இதுல நாங்கள் பின்முக கோடலண்டைக்குள்ள இப்படி இந்த பாசிட்டிவ் டைப் இருக்குதான், அதை வந்து பேட்டரியின் மைனஸோடையும் மற்றத பேட்டரியின் நெகட்டிவ் சைட பேட்டரியின் பிளஸோட பாசிட்டிவோடையும் கொடுக்கும். கொடுத்தோம்னா இந்த நடுவில் இருக்கிற வரைதாக்க பிரதேசம் வந்து அதிகரிக்கும், ஏற்றக்காவி என்ற பாய்ச்சல் நடக்காது, அதால மின்னோட்டம் பாயாது. இது பின்முக கோடல்னு சொல்றது. முன்முக கோடலண்டைக்குள்ள நாங்கள் பாசிட்டிவ் டைப்பை வந்து நேர்முடிவிட அந்த நேரேற்றம் பெற்ற அந்த காவிகள் இருக்குது, காலிகள் இருக்கு தானே, காலி இடங்களை பேட்டரியின் பிளஸோடையும் இலத்திரங்கள் உள்ள சைட்டை வந்து பேட்டரியின் மைனஸோடையும் கொடுக்கும். இப்ப இலத்திரங்கள் ஒவ்வாத ஏற்றங்கள் ஒன்றை ஒன்று தள்ளுறபடியே இலத்திரங்கள் வந்து இங்கால பாயும், அது மாதிரி காலி நேர் வந்து பிளஸ் நோக்கி கவரப்படும். இப்ப வரிதாக்க பிரதேசத்தின் அளவு வந்து குறையும். குறிப்பிட்ட தடுப்பழுத்தத்தை விட எங்களுக்கு அழுத்த வேறுபாடு அதிகரிக்கக்குள்ள ஏற்றக்காவி என்ற பாய்ச்சல் நடந்து மின்னோட்டம் பாயும். சரி, அப்ப இதைத்தான் முன்முக கோடல் என்று சொல்லுவோம். வரிதாக்க பிரதேசத்தின் அளவு வந்து என்ன செய்யும்? ஒடுக்கப்படும். Right? 22. அடர்த்திகள் முறையே ரோ ஏ ரோ பி ஆக உள்ள கலக்குந்தகவற்ற இரு திரவங்கள் உள்ளன. திரவம் ஏ, திரவம் பி. திரவம் ஏ என்ற ரோ ஏ என்று சொல்லியிருக்கேன், திரவம் பி என்ற ரோ பி என்று சொல்லியிருக்கேன். இல்ல, திரவம் பி என்ற அடர்த்தி தான் கூட, அதாலதான் அது அடியில நிக்குது. ரைட். அடர்த்திகள் முறையே ரோ எக்ஸ், ரோ ஒய், ரோ செட் ஆக உள்ள ஒரே அளவான ஆரைகளுடைய எக்ஸ் ஒய் செட் என்ற மூன்று திண்ம கோளங்கள். அடர்த்தி வித்தியாசம் உள்ள மூன்று திண்ம கோளங்கள், ஆனா ஒரே ஆரையில தான் உருவில் உள்ளவாறு திரவங்களில் இருக்கு. இது தொடர்பாக சரியான ஒன்று வந்து திரவம் ஏயிலமாக திரவம் பியின் அடர்த்தி வந்து கூட, அது பார்த்துட்டேன். அது மாதிரி திரவம் பியில பாத்தீங்கன்னா செட் வந்து அமர்ந்து இருக்குது. அப்ப திரவம் பிக்குள்ள அடர்த்தி கூடியது செட். பியை விட ஏக்கு அடர்த்தி குறைவண்டபடியா அதுக்குள்ள மிதக்கிற வை வந்து அடர்த்தி குறைஞ்சதா இருக்கும். எக்ஸ் வந்து இன்னும் மேல மிதக்குதுண்டபடியா அதுக்கு இன்னும் அடர்த்தி குறையும். சரியா? அப்ப எக்ஸிலும் பார்க்க வைக்கு அடர்த்தி கூட, வையிலும் பார்க்க செட்டுக்கு அடர்த்தி கூட. அதே மாதிரி திரவம் ஏயை விட திரவம் பிக்கு அடர்த்தி கூட. சரி, அப்ப பொருத்தமான விட 2 ஆகும்.
23 UVW ஆகின தாக்கவித தொடரில் ஐதரசனுக்கு மேலே இருக்கும் 3 உலோகங்கள் ஆகும். இவற்றின் தாக்க வீதத்தை ஒப்பிடுவதற்காக 3 உலோகங்களினதும் துண்டுகள் ஒவ்வொன்றை வேறு வேறாக ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துடன் தாக்கம் புரிய செய்து குறுகிய நேரத்தில் விடுவிக்கப்படும் ஐதரசன் வாயுவின் கனவளவுகளை ஒப்பிடும் முறை மாணவர் குழு ஒன்றினால் முன்மொழியப்பட்டது. சரியா, 3 உலோகங்கள் துண்டுகள் ஒன்றையும் வேறு வேறா ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துடன் தாக்கம் புரிய செய்து குறுகிய நேரத்தில் அவ்வளவு ஐதரசன் வாயு கனவளவுகள் சேமிக்கப்பட்டிருக்கு என்றதை வச்சுக்கொண்டு தாக்க வீதம் துணியப்படும். பரிசோதனையில் மாறிலியாக வைத்திருக்க அவசியம் அல்லாத காரணி பின்வருவனவற்றுள் எது? திணிவு மாறாம இருக்கணும். தாக்க கலவையில அமிலத்தின் செறிவு மாறாம இருக்கும். அவை தாக்க வீதம் தானே துணிய போறோம். தாக்க வீதம் துணிய போறோம்னு சொன்னா மேற்பரப்பின பரப்பளவை வச்சு கொண்டு பார்க்கலாம், வெப்பநிலை வச்சு கொண்டு பார்க்கலாம், செறிவு வச்சு கொண்டு பார்க்கலாம். அவசியம் இல்லாத காரணி அண்டைக்குள்ள உலோகங்களோட திணிவு அதான் பேர் 23 அதுதானே உலோகங்களின் திணிவு. சரி, அதாவது இந்த உலோகத்தின் மேற்பரப்பின் பரப்பளவு, துண்டா தூளா, கலவையின் வெப்பநிலை, தாக்க கலவையில் அந்த செறிவு, இதுகள் எல்லாம் தாக்க விதத்தை பாதிக்கிற காரணி. ஆனா உலோகங்களோட திணிவுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்கு. சரியா, கொடுக்கப்பட்ட நேரத்துல வெளியிடப்படுற வாயுவின் கனவளவை வச்சுக்கொண்டு நாங்கள் தாக்க விதத்தை துணியலாம். திணிவு தேவைப்படாது. அவசியம் அல்லாத காரணி என்று கேட்டபடியே பொருத்தமான விட உலோகங்களின் திணிவு. அடுத்து 24வது உச்சுவாசத்தின் போது. உச்சுவாசத்துல புறப்பளவுக்கு இடையிலான தசைகள் சுருங்கும். சரியா, சுருங்குறதாலதான் அந்த விலா என்புகள் முன்னோக்கியும் மேல் நோக்கியும் தள்ளப்படும். அது மாதிரி பிரிமெந்தட்டு தசையும் சுருங்கும். புறப்பளவுக்கு இடையிலான தசையும் சுருங்கும், பிரிமெந்தட்டு தசையும் சுருங்கும். பிரிமெந்தட்டு தசை சுருங்குறதன் மூலமா தான் அந்த பிரிமென் தகடு தட்டியாகும். நார்மலா பிரிமென் தகடு இப்படி இருக்கு, நெஞ்சரையும் வயிற்றறையும் பிரிச்சு இப்படி வளைவா இருக்கு. உச்சுவாசத்துல அந்த பிரிமென் தகட்டு தசை சுருங்கைக்குள்ள அந்த விழா இந்த பிரிமென் தகடு தட்டியாகுமா. சரிதானே, இப்ப ரெண்டுமே சுருங்கும் தான் வரும். பளவுக்கு இடையிலான தசைகள் சுருங்கும், அதாலதான் விலா என்புகள் மேல் நோக்கியும் முன்னோக்கியும் தள்ளப்படுது, மார்புப்பட்ட முன்னோக்கி வருது. பிரிமென் தட்டு தசை சுருங்கணும். அது சுருங்குறபடியாத்தான் பிரிமென் தகடு வளைவு நிலையிலிருந்து தட்டையான நிலைமைக்கு வருது. அடுத்து அமீபா தொடர்பான பின்வரும் கூற்றுக்களை கருதுக. இருகூற்று பிளவடைதல் மூலம் இனப்பெருக்கம் நடைபெறும். இருகூற்று பிளவு இளையுறு பிரிவினால் மாத்திரம் நடைபெறும். சரி, அமீபா ஒரு இலிங்கமில் முறை இனப்பெருக்கத்தை தான் மேற்கொள்றாங்க. இருகூற்று பிளவடைதல் என்றது சரி. அது மாதிரி இருகூற்று பிளவு என்று சொல்லிக்க அது ஒரு இளையுறு பிரிவு. நிறமுர்த்தணிக்க சரிசமன பங்கிடப்படுவதன் மூலமா நிறமுர்த்தங்கள் நினைக்க தாயை ஒத்த சைக்கிளங்கள்லாம் நீங்க உருவா புனரியாக்கத்துல நொடுக்க பிரிவு நடக்கும். இருகூற்று பிளவு ஒரு இலிங்க மில்முறை இனப்பெருக்கம் வந்தபடியா அங்க நடக்கிறது இளையுறு பிரிவு. சரி, எனவே பொருத்தமான விட ஏபி ஆகிய இரண்டும் உண்மை என்று 25க்கு 3. 26 PQRS ஆகியவற்றில் XY ஆகியவற்றிடையே சமவெளி தடை பெருமானம் சமமாக காணப்படும் 2 தடை தொகுதி. சரி, இதுல பாத்தீங்கன்னா 2 ஓம் 2 ஓம், அப்ப சமவெளி தடை 1 ஓம் என்று. இங்க மூன்றுமே 2 ஓம், 3 தடைகள் இணைக்கப்பட்டிருக்கு. அப்ப 2/3 ஓம் என்று சமவெளி தடை பேர். இங்க பாத்தீங்கன்னா 2க்கும் 2க்கும் 1 ஓம், 1 ஓம் 2 ஓம் தொடரா இருக்குது. அப்ப கூட்டி விட்டோம்னு சொன்னா 3 ஓம். 4வது பாருங்க, 1 1 2. அது மாதிரி இந்த ஒன்றும் 2 2க்கு 2 பிரிஞ்சுதான் நிகரன் போகுது. ரெண்டபடியா சமாந்தர நிலையில இருக்குது. ஆகவே அதன் சமவெளி தடை 2 பிரிச்சு விட்டோம்னா 1 2. சரி, எஸ் என்ற சமவெளி தடையும் உண்டு, அது மாதிரி பி என்ற சமவெளி தடையும் உண்டு. எனவே பொருத்தமான விட பி எஸ் என்று.
27 கியூக்கு மாறாகிய இரு உலோகங்களும் பின்வரும் சமன்பாடுகளில் காட்டப்பட்டவாறு தாக்கப்படும். கியூ பாருங்க ஐதரசன் இடம் பெயர்க்குது. ஆகவே ஐதரசன் பார்க்க தாக்குதிறன் கூடியது. அடுத்த ஆர் வந்து அதுவும் ஐதரசன் இடம் பெயர்க்குது. அதுவும் ஐதரசன் பார்க்க தாக்குதிறன் கூடியது. அடுத்த ஆற கியூஎஸ்ஓ போடுற தாக்கம் இல்லை. அப்ப ஆர் வந்து தாக்கம் இல்லாதபடிதான். ஆர் வந்து கியூ இடம் பெயர்க்கல. சரி, அப்ப ஆறிலும் பார்க்க கியூக்கு தான் தாக்குதிறன் அதிகம். அதாலதான் இடம் பெயர்க்கல. பின்வருவனற்றுள் கியூக்கம் ஆகினவாக இருக்கக்கூடியன ஒன்றே. ஐதரசன் இடம்பெயர்க்கிறபடியா செப்பு வராது. செப்பு வராது. சரியா? கியூ தான் தாக்குதிறன் கூடியது. அப்ப கியூ வந்து கியூ தான் தாக்குதிறன் கூடியது. அப்ப தாக்குதல் மேல இருக்கிறது வந்து மெக்னீசியம். கியூ வந்து மெக்னீசியமா இருக்கும். ஆர் வந்து நாகமா இருக்கும். சரியா? கியூ மெக்னீசியம், ஆர் நாகம். நாலாவது விடை சரி. அடுத்த 28. வாயு எக்ஸினால் நிரப்பப்பட்ட ஒரு வாய்ச்சாடி தலைகீழாக தலைகீழாக்கப்பட்டு நீர் கொண்ட ஒரு முகவையில் நிலைக்குத்தாக வைக்கப்பட்டது. அப்போது வாய்ச்சாடியினுள் நீர்மட்டம் விரைவாக அதிகரிப்பதை காணக்கூடியதாக இருந்தது. எக்ஸ் வாயுவாக இருக்கக்கூடியது. சரியா? வாயு எக்ஸினால் நிரப்பப்பட்ட ஒரு வாய்ச்சாடி தலைகீழாக்கப்பட்டு நீர் கொண்ட ஒரு முகவைக்குள்ள அமர்த்தி வைக்கிறார். இப்ப வாய்ச்சாடிக்குள்ள நீர்மட்டம் கூடுதன்னு சொன்னா நீரை விட அடர்த்தி கூடிய வாயுவா இருக்கும். அதாலதான் அடிப்பகுதிக்கு போகும். சரி, அப்ப மற்ற வாயுக்களை பொறுத்த வரைக்கும் நீயன், நைதரசன், கார்பன் ஈரோட்சைட் எல்லாம் நீர்ல குறைஞ்ச அளவு தான் கரை. ஆனா அமோனியா வந்து வேகமாக நீர்ல கரையும். சரி, அமோனியா நீர்ல கரைஞ்சா அமோனியம் ஹைட்ரோக்சைடு வருது. நீர்ல வேகமாக கரையும். ரெண்டாவடியா பொருத்தமான விட அமோனியா. இருபத்தொன்பது உருவில் காட்டப்பட்டுள்ள சக்தி வரைபடத்தில் வாய் குறிக்கப்பட்டுள்ள மாற்றம் நிகழ்வதற்கு மிகவும் சாத்தியமானது. பாத்தீங்கன்னா இங்க தாக்கிகளை விட விளைவுகள சக்தி அதிகமா இருக்கு. தாக்கியை விட விளைவின்ற சக்தி கூடன்னு சொன்னா அகவெப்ப தாக்கம் தான் நடக்கும். சரியா? சூழலுக்கு என்ன தொகுதிக்கு சக்தி உறிஞ்சப்படும். இதுக்குள்ள உள்ளதுல அகவெப்ப தாக்கத்தை பாத்தீங்கன்னா சரி. சரி, அதுல உள்ள அகவெப்ப தாக்கம் வந்து குளுக்கோஸ் நீர்ல கரைக்கப்படுறது. மெதேன் ஹைட்ரோ கார்பன் தகனம். அது தகனம் என்றாலே அது புரோவெப்ப தாக்கம். நாகத்து ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துக்குள்ள போடுறது புரோவெப்ப தாக்கம். சோடியம் ஹைட்ரோக்சைடு ஹைட்ரோகுளோரிக் அமிலம் அமில மூல தாக்கம் எல்லாம் புரோவெப்ப தாக்கம். இதுல அகவெப்ப தாக்கமா இருக்கிறது முதலாவது மட்டும்தான். தாக்கியை விட விளைவின்ற சக்தி கூட என்றா தொகுதிக்கு சக்தி உறிஞ்சப்படும். அது அகவெப்ப தாக்கம். 30. ஒரு விபத்தில் தலை சேதமடைந்த ஒரு நபரின் இதய துடிப்பு ஒழுங்கற்றதாக இருந்த அதே வேளை சுவாசமும் கட்டுப்பாடின்றி நடைபெற்றது. அப்போது அவர் வாந்தியும் எடுத்தார். அதற்கேற்ப அவரின் மூளையின் சேதமடைந்த பகுதியாக இருக்கக்கூடியது பின்வருவனவற்றுள் இதய துடிப்பு, சுவாச வீதம், அது மாதிரி வாந்தி, இருமல் மாதிரியான தெரிவினை செயற்பாடுகள் இதையெல்லாம் கட்டுப்படுத்துற மூளை என்ற பகுதி வந்து நீள்வளைய மைய வலியம். அவர் பாதிக்கப்பட்ட இடம் நீள்வளைய மைய வலியமா இருக்கு.
31 ஜப்பானில் தொழிற்படும் காந்த ரயில் போதுமான கதியை அடைந்தவுடன் காந்த விசைகளை பயன்படுத்தி தண்டவாளத்தில் இருந்து சற்று மேலே தூக்கப்பட்டு முன்னோக்கி பயணிக்கும். இந்த நவீன தொழில்நுட்ப முறையின் மூலம் கிடைக்கும் பிரதான அனுகூலம் யார்? சரியா, ஜப்பானில் தொழிற்படும் காந்த ரயில் போதுமான கதியை அடைந்தவுடன் காந்த விசைகளை பயன்படுத்தி தண்டவாளத்திலிருந்து சற்று மேலே தூக்கப்பட்டு முன்னோக்கி பயணிக்கும். மேலே தூக்கப்படுறபடியா குறைந்தபட்ச உராய்வு நிலைகள்ல ரயில் பயணிக்கக்கூடியதா இருக்கு. சரியா, தண்டவாளத்துல இருந்து மேல தூக்கப்படுறபடியா குறைந்தபட்ச உராய்வு நிலைகளை பயன்படுத்தி ரயில் பயணிக்கக்கூடியதாக அமையும். சரி, உராய்வு விசையை கிளிவளவாக்குறதன் நோக்கம். அடுத்த 32 ஆய்வுக்கூடத்தில் ஐதரசன் கார்பன் ஆக்சைடு ஆகிய வாயுக்களை உற்பத்தி செய்வதற்காக பயன்படுத்தப்படும் இரு தாக்கங்கள் தரப்பட்டுள்ளன. நாகத்தின 32 கிராமிலிருந்து பெறக்கூடிய உயர்ந்தபட்ச H2 வாயுவின் மூல எண்ணிக்கைக்கு சமனான CO2 வாயு. ஓகே, இதை பாருங்க, இது கொஞ்சம் கவனிக்கணும். நாகத்தின 32 கிராமில இருந்து பெறக்கூடிய உயர்ந்தபட்ச H2 வாயுவின் மூல எண்ணிக்கைக்கு சமனான H2 வாயுவின் மூல எண்ணிக்கை முதலாவது காணும். தாக்கம் எல்லாம் சமப்படுத்தப்பட்டிருக்கு. நாகத்தின் அதுக்கு முதல் நாகத்தின மூல எண்ணிக்கை காணும். நாகத்தின் ஏற்கனவே திணிவு தந்திருக்கணும் 32. சரியா, நாகத்தின் திணிவு 32. அது மாதிரி நாகத்தின மூல திணிவு பாத்தீங்கன்னு சொன்னா 64. பிரிச்சா மூல அளவங்களுக்கு வரும் அரைவாசி. அரை மூல நெடுங்களை தசமஞ்சு மூலாக இருக்கு. நாகத்தின் தசமஞ்சு தாக்கம் அடைஞ்சா எங்களுக்கு வார ஐதரசன் வாயுவின மூலும் அதே அளவா தான் இருக்கு. மூல் வீதம் ஒன்று கிலோ. அப்ப இங்க அரைன்னு சொன்ன நாகம் அரைன்னு சொன்ன இங்க வாரதும் 0.5 மூல் ஐதரசன் தான் வரப்போகுது. சரி, தொடர்ந்து பார்ப்போம். ஐதரசன் வாயுவின் மூல எண்ணிக்கைக்கு சமனான CO2 வாயு மூல எண்ணிக்கையை பெற்றுக்கொள்வதற்கு இந்த CO2 வாயுவின மூல எண்ணிக்கையும் வந்து தசமஞ்சாத்தான் இருக்கணும். சரியா, CO2 வாயுவின மூல எண்ணிக்கையும் தசமஞ்சு மூலாத்தான் இருக்கணும். பெற்றுக்கொள்வதற்கு தாக்கம் புரிய செய்ய வேண்டிய கல்சியம் கார்பனேட்டின் திணிவு எவ்வளவு? சரி, அப்ப இங்க தாக்கத்துல பாருங்க, ஒரு மூல் CO2 எங்களுக்கு கிடைக்கணும்டா எத்தனை மூல் கல்சியம் கார்பனேட் தாக்க முடியும்? ஒரு மூல் கல்சியம் கார்பனேட் தான் தாக்க முடியும். அப்ப இங்க நாங்கள் எதிர்பார்க்கறது அரை மூல் கார்பன் ஆக்சைடு வேணும். எவ்வளவு தாக்க முடியும்? அரை மூல் கார்பன் ஆக்சைடு தான் தாக்க முடியும். சரி, அப்ப ஒரு மூல் கல்சியம் கார்பனேட்டினுடைய திணிவு பார்த்தோம்னு சொன்னா 102 பேர். கல்சியத்துக்கு வந்து 40, கார்பனுக்கு 12, ஒட்சனுக்கு வந்து 16, அதுல 3 இருக்கிறபடியா 3ஆல பெருக்குவோம். அவ்வளத்தையும் கூட்டி விட்டீங்கன்னா 100 கிராம். ஒரு மூல் தாக்க முடியாது 100 கிராம் தேவை. அப்ப அரை மூலுக்கு எவ்வளவு? 50 கிராம். அது நிறவாசியா இருக்கு. 50 கிராம் தேவை உண்டா? அடுத்தது, இரும்பு தகடு ஏயின் மீது உலோகம் எக்ஸும் இரும்பு தகடு பியின் மீது உலோகம் வையும் மெல்லிய படையாக முலாமிடப்பட்டுள்ளது. இரும்பு தகடு ஏக்கு மேல உலோகம் எக்ஸ், அதே மாதிரி பிக்கு மேல உலோகம் வையும் மெல்லிய படையாக முலாமிடப்பட்டுள்ளது. இரு தகடுகளதும் நடுப்பகுதியில் சிறு கீறல் ஏற்படப்பட்டது. அதன் பின்னர் ஏயின் மீது துருப்பிடித்தல் துரிதமாக பரவிய போதிலும் பியின் மீது கருதத்தக்க அளவில் பாதிப்பு ஏற்படவில்லை. எக்ஸ்கம வை உலோகங்களாக இருக்கக்கூடிய ஏயில வந்து துருப்பிடித்தல் விரைவா நடக்குதாம். அப்ப பியில பாதிப்பு பெருசா இல்லையா? ரெண்டு மூலகங்களும் என்னென்னு கேட்டு. சரியா, இரும்பை விட தாக்குதிறன் குறைஞ்சாக்களை வைக்கல. அது செப்புள்ள விடைகள் எதுவுமே வராது. நாகமும் வெள்ளியமும் தான் பிரச்சனை. இப்ப நாகம்
பூஜ்ஜியம் பூசாய்க்குள்ள வெள்ளியத்தை விட நாகத்தின் தாக்குதிறன் கூட. பியில எந்த பிரச்சனையும் இல்லையண்டபடியா பியில பூசப்பட்டது என்னவா இருக்கும்? நாகமாத்தான் இருக்கும். ஆனா ஏயில ஒரு சின்ன கீறல் ஏற்பட்டாலும் அது விரைவா துருப்பிடிக்குதுன்னு சொன்னபடியா அதுல வெள்ளிய பூச்சி தான் பூசப்பட்டிருக்கும். எனவே ஏயில வெள்ளியமும் எக்ஸ்ன்றது வெள்ளியமும் வைன்றது நாகமுமா இருக்கு. எக்ஸ் வெள்ளியம், பை நாகமா இருக்கும். சரியான விட முதலாவது. 34. சைபர் பாய் செல்சியஸ் வெப்பநிலையில் உள்ள 200 கிராம் நீர் அடங்கியுள்ள கொள்கலனுக்குள் 80 பாய் செல்சியஸில் உள்ள நீரின் 600 கிராம் இடப்பட்டது. கலவையின் இறுதி வெப்பநிலை எவ்வளவு? தன் வெப்ப கொள்ளளவு தந்திருக்கணும். கொள்கலத்தினால் வெப்பம் உறிஞ்சப்படவில்லை என கொள்க. இந்த முழு வெப்பத்தையும் தண்ணி தான் புரிஞ்சு வச்சிருக்கு. ரைட். அப்ப இதுல பாருங்க, 0 பாய் செல்சியஸ் வெப்பநிலையில இருக்கிற 200 கிராம் நீர் இருக்குது. அதுக்கு 80 பாய் செல்சியஸ்ல இருக்கக்கூடிய நீர்னா 600 கிராம் இடப்படுது. அப்ப அந்த சூடான நீரினால் இழக்கப்பட்ட வெப்பம் குளிர்நீரால பெறப்பட்ட வெப்பத்துக்கு சமனாக இருக்கு. அது ரெண்டையும் சமப்படுத்தினோம்டா சரி. இப்ப முதலாவது சூடான நீருண்ட திணிவு பார்த்தோம்டா 600 கிராம் கிலோகிராமா மாத்துறதுக்கு 1000ஆல பிரிப்பான். நீரண்ட தன்வெப்ப கொள்ளளவு வந்தபடியா அது 4200. அதே மாதிரி எங்களோட வெப்பநிலை மாற்றம் என்று சொல்லிக்க ஆரம்ப வெப்பநிலை 80 சூடான நீருண்ட. இப்ப எவ்வளவுத்தா குறையுதுன்னு சொன்னா அது எங்களுக்கு தெரியாது. சரியா? எக்ஸ் என்று வைக்கிறேன். அது சமன். இது சூடான நீர் இழந்த வெப்பம். அது மாதிரி குளிர்ந்த நீர் பெற்ற வெப்பம் வந்தேக்க குளிர்ந்த நீருண்டா திணிவு 200 கிராம். சரி, 1000ஆல பிரிக்கணும். இங்க 1000 போடா விட்டாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னாண்டா ரெண்டும் பேலன்ஸ் ஆக போகுது. சி 4200. அதுவும் பட்டுப்படுதான். தீட்டா பாத்தீங்கன்னு சொன்னால் எவ்வளவுத்தால கூட போகுதுன்றதை எங்களுக்கு தேவை தெரியாது. அதை எக்ஸ் வைக்கலாம். இறுதி வெப்பநிலை எக்ஸ் தெரியாது, எவ்வளவு அதை எக்ஸ் வைப்பான். ஆரம்ப வெப்பநிலை 0 இருந்தது. இல்ல இந்த 4200 4200 வெட்டுப்படும். 1000 எல்லாம் வெட்டுப்படும். அது மாதிரி இந்த 2 சைவரையும் இந்த 2 சைவரையும் வெட்டலாம். இப்ப இதை சுருக்கினோம்னு சொன்னா 480 மைனஸ் ஆர்எக்ஸ்
அது சமன் 2x. ரெண்டு பேரும் இந்த ஆர்எக்ஸ் அங்கால போச்சுதுன்னு சொன்னா கழிவர் ஆர்எக்ஸ் அங்கால போச்சுன்னு சொன்னா 8x. 8x வந்து 480க்கு சமம். ஆகவே எக்ஸ் வந்து 480 கீழ் பெருக்கிற 8 அங்கால வகை பிரிக்கும். 648 சைவர் செகண்ட். அதாவது எக்ஸின் பெருமானம் 60. 80ல இருந்து 60க்கு അതിന്റെ வெப்பநிலை குறைஞ்சிருக்கு. அது மாதிரி இது வந்து 0ல இருந்து 60°C வெப்பநிலையை பெற்றிருக்கு. சரி, இப்ப கொள்கலன் உறிஞ்சேலைன்னு சொல்லி எடுத்தோம்னு சொன்னா கலவையின் இறுதி வெப்பநிலை 60°C தான். 35 ஒரு நீரியல் ஜாக்கின் முசலங்களின் குறுக்குவெட்டு பரப்பளவுகள் எக்ஸ் மீட்டர் வர்க்கமும் 4x மீட்டர் வர்க்கமும் ஆகும். சிறிய முசலத்தின் மீது 50 நியூட்டன் விசையை பிரயோகிக்கும் போது பெரிய முசலத்தின் மீது ஏற்படுத்தப்படும் விசை எவ்வளவு? ஏனாலையும் பியினாலையும் ஏற்படுத்தப்படுற அமுக்கங்கள் சமன். சிறிய முசலத்தின் விசை 50 நியூட்டன். சிறிய முசலத்தின குறுக்குவெட்டு பரப்பு எக்ஸ், அது சமன். பெரிய முசலத்துல விசை எவ்வளவுதான் கேள்வி, எஃப் தெரியாது. பெரிய முசலத்தின குறுக்குவெட்டு பரப்பளவு வந்து 4x மீட்டர் வர்க்கம். இந்த எக்ஸையும் நேரடியாக விட்டலாம். எஃப் எழுவாய் மாற்றம் என்றா பிரிக்கிற நாளாங்கள வைக்க பெருக்கப்படும். 4 தர 50 பெருக்கினா 200 நியூட்டன். பெரிய முசலத்தில் ஏற்படுத்தப்படுற விசை எவ்வளவு? 200 நியூட்டன். 4வது விட. முப்பத்தாறு. ஏபிசி ஆகியன எளிய கலங்களின் 3 ஒழுங்கமைப்புகள் ஆகும். ஒன்றுக்குள்ள நாகம் செப்பு ஐதான சல்பூரிக் அமிலம் நாகம் செப்பு ஒன்று தொட்டு கொண்டிருக்குது, பி தொட்டு கொண்டிருக்குது. சியில நாகமும் ரெண்டுமே நாகம், ஏயில நாகமும் செப்பு. மேலே ஏபிசி ஆகிய கலங்களில் புறச்சுற்றினூடாக மின்னோட்டம் பாய்வது. சரி, அதுல முதலாவது வந்து நோமலா ஒரு எளிய மின்கலத்தினுடைய தொழிற்பாடு தான் அதுல நடக்க போகுது. சரிதானே? இதுல நாகம் வந்து ஒட்சியேற்றம் அடைஞ்சு இலத்திரங்களை விடுவிக்கும். அந்த இலத்திரங்கள் செப்பு கண்மையில வரும். கரைசல் இருக்கிற ஐதரசன் அயன்கள் அதை ஏற்று H2 கேஸ் ஆக வரும். இலத்திரங்களோட ஓட்டம் நடக்கிறபடியா இங்க மின்னோட்டம் நடக்கும். சாதாரண எளிய மின்கலம். சரி, பே வந்து தொழிற்படு. பியில பாத்தீங்கன்னா நாகம் மின்வாயும் செப்பு மின்வாயும் ஒன்றோட தொட்டு கொண்டிருக்கு. அப்ப ஒன்று ஒன்று தொட்டு கொண்டிருக்கிறபடியா அங்க புறச்சிட்டினூடா மின்னோட்டம் பாயாது. ரெண்டாவது ரெண்டுமே நாகம் தான், அதுக்குள்ளாலையும் பாயா. எனவே பொருத்தமான விட ஏயில மட்டும்தான் மின்னோட்டம் பாயும்.
சரியா, பியில வந்து ரெண்டும் தொடுகையில் இருக்கிறபடியே ஒரு குறுஞ்சு சுற்று வந்து உருவாயிடும். அப்ப வெளிப்புற சுற்றில மின்னோட்டம் பாயாது, அதனால பியில பாயாது. சியில ரெண்டுமே நாகமண்டபடியே பாயாது. எனவே பொருத்தமான விட ஏ மட்டும். சரியா. 37. வாழ்க்கை கோலத்தை மாற்றுவதன் மூலம் தவிர்த்துக் கொள்ளவோ கட்டுப்படுத்தவோ முடியாத ஒரு நோய். நீரிழிவு, சிறுநீரக நோய், உடல் அழற்சி, அதுகள் வந்து எங்களோட வாழ்க்கை கோலத்தை சேஞ்ச் பண்ணினா, உணவு பழக்க வழக்கங்கள், உடற்பயிற்சி செய்யறது, நாங்க எடுத்துக்கொள்ற உணவு, அதன் மூலமா கட்டுப்படுத்தலாம். ஆனா ஹீமோபீலியாண்டு என்றது வந்து ஒரு இலிங்கம் அடைந்த பின்னடைவான பரம்பரை அழகு. அதை வந்து நாங்க வாழ்க்கை கோலத்தை மாத்துறதால மாற்றிக்கொள்ள முடியாது. 38. ஒரு குடித்தொகையில் உள்ள உயிரினங்களின் எண்ணிக்கையானது அதன் காவுதிறனுக்கு தாங்குதிறனுக்கு பெறுவது குடித்தொகை வளர்ச்சி வலையின் எந்த அவத்தையில் ஆகும்? 4வது அவத்தையில தான் அந்த தாங்குதிறன் என்று சொல்றோம். அந்த சமநிலை அவத்தைக்கு வருது. சரியா, அப்ப 4வது அவத்தை, 4ஆம் அவத்தை. 39. சூழற் கூம்பகங்கள் தொடர்பான பின்வரும் கூற்றுகளுள் உண்மையானது. எண்ணிக்கை கூம்பகங்கள் எப்போதும் நிமிர்ந்தன, அப்படி சொல்லலாம், தலகுலானதும் இருக்கு. அடுத்த உயிர்த்திணிவு கூம்பகத்தில் அனைத்து உண்ணிகள் துணை நுகரிகளாக மாத்திரமே காணப்படலாம். முதல் நுகரிகளாக வராது, அனைத்து உண்ணிகள் வந்து துணை நுகரிகளாகத்தான் வரும். அது சரி. கூடிய சரிவில் பார உலோகங்கள் சேர்வது உயிர்த்திணிவு கூம்பகத்தின் அதிமேல் மட்டத்தில் ஆகும். போசன மட்டத்தின் இறுதியில தான் அதிக அளவான அந்த இதுகள் வந்து சேரும். துணை நுகரிகள் வந்து அனைத்து முன்னிகள் துணை நுகரிகளாக இருக்கிறார். துணை நுகரிகளாக மாத்திரம் இருக்கிறார். குடை நுகரிகளாகவும் காணப்படலாம். சரியா, முதல் நுகரி என்று சொன்னா தாவர உண்ணிகள் தான் முதல் நுகரி. தாவர உண்ணிகளை சாப்பிடுறது வந்து துணை நுகரி என்று சொல்லுவாங்க. விலங்குண்ணிகள், ஊனுண்ணிகள். தாவர உண்ணி, ஊனுண்ணி எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிடுறதுதான் குடை நுகரி. இப்ப அனைத்து உண்ணிகள் வந்து துணை நுகரிகளாக அமையலார், குடை நுகரிகளாக காணப்படலாம். சரியா, துணை நுகரிகளாக மாத்திரம் இருக்கலாம் என்றது வந்து பிழையா. அது வந்து துணை நுகரிகளாகவும் இருக்கலாம், அதே நேரம் குடை நுகரிகளாகவும் இருக்கலாம். துணை நுகரிகளாக மாத்திரம் இருக்கலாம். துணை நுகரியா இருக்கிறது ஊனுண்ணி மாத்திரம் தான் துணை நுகரியாக இருக்கு. சரி, அப்ப அதுவும் பிழை. கூடிய சரிவில் பேர உலோகங்கள் சேர்வது உயிர்த்திணிவு கும்பத்தின் அதிமேல் மட்டத்தில் ஆகும். அது சரி. கூடுதலா சரிவடைகிறது வந்து போசன மட்டத்தின் அந்த இறுதி போசன மட்டத்துல கூட சரி. அப்ப அதிமேல் மட்டம் வந்து அதை சரியான கூற்று. 19க்கு சரியான விட 3வது அதிமேல் மட்டத்துல காணப்படும். 4வதையும் பார்ப்போம். சக்தி கும்பத்தில் மேல் போசனை மட்டங்களில் அதிக அளவு சக்தி அடங்குதல் உயிர்ச்சரிவடைதல் எனப்படும். சக்தி கும்பத்துல மேல் போசன மட்டங்கள்ல வந்து சக்தியின் அளவு குறைவா தான் இருக்கு. ஒரு போசன மட்டத்துல இருந்து அடுத்த போசன மட்டத்துக்கு போய்க்க வெறும் 10% சக்தி தான் போகும். உயர் போசன மட்டத்துல சக்தி வந்து சரியான குறைவா தான் இருக்கு. ஆனா பேர உலோகங்கள் அதுகள செறிவுதான் என்ன செய்யும், போசன அதி உயர் போசன மட்டங்கள்ல கூடிக்கொண்டு போகும். அதைத்தான் நாங்க உயிர் செறிவடைதல் என்று சொல்றோம். அவை 4வது கூற்றும் பிழை, சரியானது 3. 40வது மாணவர் ஒருவர் வெள்ளம் ஏற்பட்ட பின்னர் மண்ணின் நைதரசன் போசனைகள் பின்வரும் காரணங்களால் குறைவடைகின்றன என கூறினார். இதுல உண்மையானது கேட்டிருக்கு. ஒன்று, நைதரசன் இறக்கம் நடைபெற சூடோமோனஸ் மாதிரியான பாக்டீரியாக்களால வளிமண்டல நைதரசனாக அந்த மண்ணில் இருக்கக்கூடிய நைதரசன் மாற்றப்படலாம். அது சரி. அடுத்த, மண்ணின் ஊடாக ஆழமாக ஊடுபடுது. மண்ணின் ஊடாக ஆழமாக ஊடுபடிஞ்சதுன்னு சொன்னா மண்ணெண்ண அந்த போசனை இது வந்து குறையாது. அது பிள்ளை. மேல் மண்ணில் இருந்து கழுவி செல்லப்படல், அது வேறு, சி வேறு. சாரி பிள்ளை, ஒரு வெயிட் பாருங்க. 40வது கேள்வி ஒரு பாருங்க.
சரி, நைதரசன் இறக்கம் வந்து நடக்கும் வளிமண்டல நைதரசனாக மாறுறதால மண்ணின் இது குறைவடையலாம். அடுத்த மண்ணினூடாக ஆழமாக ஊடுபடுகிறது, அதாலையும் குறையும் தானே நைதரசன். அந்த மண்ணில நைதரசன் போசனா குறையலாம். அடுத்த மேல் மண்ணிலிருந்து கழிவு செல்லப்படுதல் மூலமாக குறையும். அடுத்த சேதன பதார்த்தங்கள் பிரிந்தழிவு. சேதன பதார்த்தங்கள் பிரிந்தழிகிறதால நைதரசன் மட்டம் வந்து கூடத்தான் வேணுமே ஒழிய குறையாது. சரியா? கூடும், குறையாது. எனவே சரியானது ஏபிசி, மூன்றும் சரி.